என்ன ராமானுஜா, ஓலைச்சுவடியில் மூழ்கியிருக்கிறாயா? ஆமாம் அம்மா. கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாயே, புறப்படவில்லையா? புறப்பட வேண்டும் அம்மா. ஆனால் இந்த ஓலைச்சுவடிகளை படிக்க ஆரம்பித்ததும் இதிலேயே ஈர்க்கப்பட்டு விட்டேன். கீழே வைக்க முடியவில்லை. உன்னை பரவசப்படுத்தும் அளவிற்கு இந்த ஓலைச்சுவடிகள் இருக்கிறதென்றால் அதில் ஆழமான விஷயங்கள் இருக்க வேண்டும். மயூரவண்ணன் சுவாமிகள் கொடுத்ததா? இல்லை அம்மா. அப்படியென்றால் யாதவ பிரகாசர் சுவாமிகள் கொடுத்ததாக இருக்கும். அதுவும் இல்லை. பிறகு? ஓ, உன் மாமா திருமலை நம்பி சுவாமிகள் அன்று கொடுத்து சென்றாரே, யமுனாச்சாரியார் சுவாமிகள் அருளிய சதுஸ்லோகியா? அதுவும் இல்லை என்றால் நிச்சயமாக திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கொடுத்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் கோவிலுக்கு செல்வதை கூட ஒத்தி வைத்து இதை உன்னிப்பாக படித்துக் கொண்டிருக்கிறாயா? அம்மா, இதை பாருங்கள். இவை அனைத்தும் அப்பா விட்டுச் சென்ற ஓலைச்சுவடிகள். அவர் அடியேனுக்கு அப்பாவாக மட்டும் இல்லாமல் ஆச்சாரியராகவும் இருந்திருக்கிறார். இத்தனை காலமும் அப்பா ஓலைச்சுவடி எழுதுவதையும் படிப்பதையும் அடியேன் பார்த்திருக்கிறேன். அவர் ஏதோ வேத பாடசாலையில் பயிலும் மாணவர்களுக்கு உபனிஷதத்திலிருந்து சில விளக்கங்களை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுதுதான் தெரிய வருகிறது, அவர் உபனிஷதத்துக்கு பொருளுரை எழுதியுள்ளார். இத்தனை ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்தான் அடியேனுக்கு அப்பாவாக இருந்திருக்கிறார் என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் அம்மா. அப்பா ஒரு உயர்ந்த பண்டிதர், அடியேனின் ஆசான், குரு, அது தெரிந்ததுதான். ஆனால் ஒரு சம்பிரதாயத்தை வழிநடத்துவதற்கோ பல இடங்களுக்கு சென்று சாஸ்திரத்தை பற்றி பிரசங்கம் செய்யும் அளவிற்கோ அப்பாவிற்கு ஆழ்ந்த ஞானம் இருந்தது என்பது இப்பொழுதுதான் புரிகிறதம்மா. அவருடைய கீர்த்தி அடியேனுக்கும் புரியும் என்பதை அவரிடம் உணர்த்தி அவருடைய ஆசையை பெறவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறதம்மா. அப்படி நினைக்காதே ராமானுஜா. அவருடைய ஆசை உனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால்தான் அவருடைய ஞானத்தை நேரடியாக உனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக ஆத்மார்த்தமாக உனக்கு அருளி இருக்கிறார். அதனால்தான் உனக்கு தெரியாத விஷயங்கள், நீ படித்திராத விஷயங்கள் கூட உனக்கு பளிச்சென்றும் திடீர் என்றும் உன்னை அறியாமலேயே தெரிய வருகிறது. என்றென்றும் அவர் உன் நிழலாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் என்றும் நம்மை போற்றி ஆசிர்வதிப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்பொழுது சொல்கிறேன், இதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நீ அடைகிறாய் என்று பார். என்னம்மா ஆருடம் சொல்வது போல் சொல்கிறாய்? இதை நான் சொல்லவில்லை ராமானுஜா. உன் அப்பா உடல் நலம் இல்லாமல் ஒரு சில தினங்கள் படுத்து இருந்தார் அல்லவா? அப்பொழுது உன்னை பற்றிய பேச்சு வர அவர் சொன்ன வாக்கு இது. அவருடைய ஆசையாலும் அனுகிரகத்தாலும் இந்த உலகமே போற்றத்தக்க அளவிற்கு நீ உயர்வாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமே இல்லை. எதிர்காலத்தை பற்றியோ அடியேன் அடையப் போகும் நிலையை பற்றியோ அடியேன் என்றும் நினைத்துப் பார்த்ததில்லை. ஆனால் அப்பா ஆசைப்பட்டது போல் வேதாந்தங்கள் எல்லாவற்றையும் படித்து அது பாமரர்களுக்கும் புரியும்படியாக அவர்களுக்கு சென்றடையும்படியாக உழைக்க வேண்டும். மேலும் உன்னுடைய அப்பாவின் ஸ்தானத்தில் இருப்பவர்தான் ஆறாவமுத சுவாமிகள். அவர் ஒரு யோசனை சொல்லி அதை நீ நிராகரிப்பது என்பதும் சரி என எனக்கு தோன்றவில்லை. அவருக்கும் அது மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அவரும் எல்லாவற்றையும் சிந்தித்துதான் இந்த ஆலோசனையை தெரிவித்திருக்கிறார். அதற்காகவாவது நீ இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டேன். இனி எந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டும் என்பது உன் விருப்பம். அம்மா, நீ எல்லா விதத்திலும் அடியேனை விட பக்குவமானவள். அதனால் இந்த வியாபாரத்தை அடியேன் செய்வதுதான் சரி என்று உனக்கு தோன்றினால் உன் விருப்பத்திற்கு மாறாக அடியேன் எதுவும் செய்ய மாட்டேன். இந்த வியாபாரத்தை அடியேன் எடுத்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு இதை தஞ்சா மூலமாக தெரியப்படுத்து.
ஆறாவமுதன் சுவாமிகளை நேரில் பார்க்கும்போது அடியேனின் சம்மதத்தை தெரிவித்து விடுகிறேன். கவலை கொள்ளாதே ராமானுஜா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நில்லுங்கள். நான் ஒருவன் இங்கு குத்துக்கள் போல் அமர்ந்திருக்கிறேன். யாதவ பிரகாசரின் அந்தரங்க சீடன். என்னிடம் சொல்லாமல், என் அனுமதி பெறாமல் நீங்கள் உள்ளே சென்று விடுவீர்களா? அனுமதி பெற வேண்டுமா? இது எப்போதிலிருந்து? கோவிந்தா, இது உனக்கல்ல, இவர்களுக்கு மட்டும்தான். குருநாதர் தான் எங்கள் எல்லோரையும் அழைத்திருப்பதாக ஆசான் சம்பூர்ண சுவாமிகள் சொன்னார். அதன்படிதான் நாங்கள் குருநாதரை காண சென்று கொண்டிருக்கிறோம். ஓ, சம்பூரணம் சொன்னாரா? ஆனால் அவர் இதை பற்றி என்னிடம் தெரிவிக்கவில்லையே. என்னடா தெரிவிக்க வேண்டும்? வந்தனம் சுவாமி. கைலாசம் என்ன? பொறுத்தருள வேண்டும் குருநாதா. இந்த நேரத்தில் இவர்கள் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாமே என்றுதான் நான் தான் இவர்களை வரச் சொன்னேன். வித்யார்த்திகளே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தத்தான் இங்கு அழைத்திருக்கிறேன். நாளை மறுதினம் மிக பெரிய வேதாந்த சதஸானது காஞ்சியம்பதியில் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடக்க இருக்கிறது. சுற்றியுள்ள அனைத்து ஊர்களில் இருக்கும் பாடசாலைகளில் இருந்தும் வித்யார்த்திகள் அங்கு வர இருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், நம் தொண்டை மண்டலம் மட்டுமல்ல, அருகிலுள்ள தேசங்களில் இருந்தும் மாணாக்கர்கள் வரப்போகிறார்கள். அதில் பலதரப்பட்ட விவாதங்கள், கேள்விக்கணைகள் தொடுக்கப்படும். ஆனால் அதற்குண்டான பதிலுரைகளை ஆசான்களாக இருப்பவர்கள் தெரிவிக்கப் போவதில்லை. மாணவர்கள்தான் தகுந்த பதில்களை அளிக்க இருக்கிறார்கள். குருநாதா, ஒருவேளை மாணவர்கள் பதில் அளிக்கவில்லை என்றால்? நிச்சயம் நீ பதில் சொல்ல போவதில்லை. உன் திருவாயை கொஞ்சம் மூடு. மாணவர்களே, உங்கள் முழு திறமையையும் வெளிக்காட்ட வேண்டிய தருணம் இது. அதே சமயத்தில் முக்கியமான சில மாணவர்களை மட்டும்தான் நான் இப்போது தேர்ந்தெடுக்க இருக்கிறேன். இந்த சதஸ் முடிந்தவுடன் சிறப்பான திறமையாலும் பாண்டித்ய ஆற்றலாலும் எந்த பாடசாலை உயர்ந்து நிற்கிறதோ அதன் புகழ்தான் வியந்து பேசப்படும். அதன்படி புகழப்பட வேண்டியது என் பாடசாலையாகத்தான் இருக்க வேண்டும். அந்தி சந்தி நடனத்திற்கோ அந்த ஆடல் வல்லான் தில்லை நடராஜன், வேதாந்த பாடத்திற்கோ இந்த யாதவ பிரகாசன் மட்டும்தான் என்று கொண்டாடும்படி இருக்க வேண்டும் உங்களது தனி திறமைகள். புரிந்ததா? புரிந்தது குருதேவா. ஆனால் தாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க இருக்கிறீர்கள் என்றுதான் ஆவலாக இருக்கிறது. சொல்கிறேன். வேத பால பாடத்திற்கு சபேசன், வேதத்தின் நடுநிலை பாடத்திற்கு கோவிந்தன், வேதத்தின் உச்சநிலை பாடத்திற்கு ராமானுஜன். குருநாதா, அப்படியென்றால் நீங்கள் இருவரும் இந்த சதஸில் கலந்து கொண்டு விவாதங்களை நன்றாக கவனியுங்கள். அடுத்த வருடம் நீங்கள் இருவரும் கலந்து கொள்ளலாம். மற்றொரு முக்கியமான விஷயம், சபேசா, நீ எடுக்கப் போகும் குறிப்புகள், விவாதத்திற்கு நீ உரைக்கப் போகும் தத்துவங்கள் போன்றவற்றை என்னிடம் காண்பித்து அனுமதி பெற வேண்டும். கோவிந்தா, நீ பேசப்போகும் நடுநிலை பாட குறிப்புகளை என்னிடம் ஒப்புவித்து அனுமதி பெற வேண்டும். ராமானுஜா, நீ எடுக்கப் போகும் குறிப்புகளை, பேசப்போகும் விஷயங்களை என்னிடம் காட்டவோ சொல்லவோ வேண்டாம். நேரடியாக சதஸில் கலந்து கொண்டு உன் திறமையை நிரூபிக்கலாம். மாணவர்களே, நடந்த அனைத்து சதஸிலும் எனக்கு ஏறுமுகம்தான். இதிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். குருநாதா, தாங்கள் வழங்கியுள்ள இந்த வாய்ப்பு
கிடைப்பதற்கரியது. நிச்சயம் உங்கள் பெருமையை நாங்கள் காப்பாற்றுவோம் சுவாமி. மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். என்ன ராமானுஜா, நீ ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாய்? உனக்கு இதில் கலந்து கொள்வதில் உடன்பாடு இல்லையோ? அப்படியெல்லாம் இல்லை குருதேவா. அடியேன் மிகவும் பாக்கியம் செய்திருப்பதாகவே கருதுகிறேன். அடியேனும் சதஸில் கலந்து கொள்ள வேண்டும் என்று திடீரென்று தாங்கள் அறிவித்து விட்டதால் அந்த பிரமிப்பிலிருந்து அடியேனால் இன்னும் மீள முடியவில்லை குருநாதா. தங்களைப் போன்ற ஆசான்களால் தான் எங்களுக்கு பல பெருமைகள் வந்து சேர்கின்றன. குருவருள் இல்லாதவனுக்கு திருவருள் ஏது? நிச்சயம் தாங்கள் அடியேனுக்கு வழங்கியுள்ள ஞானத்தைக் கொண்டு நம் பாடசாலைக்கு பெருமை சேர்க்க பெரிதும் முயற்சிப்பேன். இதையெல்லாம் நன்றாகத்தான் பேசுகிறாய். ஆனால் நீ சில நேரங்களில் செயல்படும் விதம்தான் என்னை திக்குமுக்காட செய்து விடுகிறது. அப்படியெல்லாம் இல்லை குருநாதா. தங்களின் விருப்பப்படி அடியேனை மாற்றிக்கொள்கிறேன். நீ மாறமாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். சரி, அதை விடு. இப்போதைக்கு நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புவது, உங்களின் ஒட்டுமொத்த கவனமும் சதஸை நோக்கியே இருக்க வேண்டும். அதை ஒட்டிய விஷயங்களிலேயே நாட்டம் இருக்க வேண்டும். புரிகிறதா? புரிகிறது குருநாதா. சரி, நீங்கள் அனைவரும் புறப்படுங்கள். உத்தரவு குருநாதா. என்ன குருநாதா, இது போன்ற சமயங்களில் மற்றவர்களுக்கு ஆதரவளித்து ராமானுஜனை அடக்கி ஒடுக்கி முடக்கி போடுவீர்கள் என்று பார்த்தால், நீங்களும் அவனுக்கு பிரதானம் கொடுத்து விட்டீர்கள். அவன் பேச போகும் விஷயத்திற்கு சோதனை இல்லாமல் அனுமதி அளித்து விட்டீர்கள். அவன் இல்லை என்றால் தாங்கள் இல்லை என்றல்லவா ஆகிவிட்டது. குருநாதா, இவ்விஷயத்தில் தாங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். அடிகட்டின முட்டாளே, நான் சொல்வதை நன்றாக காதை நீட்டி கேள். ராமானுஜனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை இங்குள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சதஸில் இருப்பவர்களுக்கு தெரியாது. இன்னொன்று தெரியுமா? சதஸில் தனி திறமையை வெளிக்காட்டி பாடசாலைக்கு வெற்றி தேடி தரப்போவது அந்தந்த பாடசாலையை சேர்ந்த மாணாக்கர்கள், ஆசான்கள் அல்ல. அவ்வகையில் ராமானுஜனின் அறிவின் மூலம் கிடைக்கப் போகும் புகழ் ராமானுஜனுக்கு போய் சேராது, நம் பாடசாலைக்குத்தான் சேரும். அதாவது இந்த யாதவ பிரகாசனுக்குத்தான் வந்து சேரும். அது மட்டுமல்ல, கோவிந்தனின் திறமை எந்த நிலையில் உள்ளது, சபேசனின் திறமை எந்த அளவில் உள்ளது என்பது இந்த யாதவ பிரகாசனுக்கு நன்றாக தெரியும். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் தெளிவாகவே இருக்கிறேன். அதுதான் ஒரு குருநாதரின் தனி திறமையும் கூட. செய்ய வேண்டிய காரியம் என்பது வேறு, கருத்து வேறுபாடு என்பது வேறு. இந்த சதஸை பொறுத்தவரை நடக்கப் போகும் வாத பிரதிவாதத்தால் என் பெருமை தெரியப்பட வேண்டும். இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள். சதஸ் நடக்க இருப்பதோ காஞ்சியம்பதியில் வரதராஜ பெருமாள் கோவிலில். அங்கு ராமானுஜனின் சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள்தான் அதிகம். எனவே அந்த பகுதியில் இருப்பவர்களின் முழு கவனமும் ஈடுபாடும் ராமானுஜன் மீதுதான் இருக்கும். வரப்போகும் பண்டிதர்களுக்கு மட்டுமல்ல, வரதனின் கோவிலுக்கு வரும் சேவார்த்திகளுக்கும் ராமானுஜன் பேசுவதில்தான் ஆர்வம் இருக்கும். ஆக ஒட்டுமொத்த கூட்டமும் ராமானுஜனால் ஆக்கிரசிக்கப்பட்டிருக்கும். பிறகென்ன? இப்படி ஒரு ஞானவானான வித்தியார்த்தி யார், இவனின் ஆசான் யார் என்று அனைவரின் பார்வையும் என் மீதுதான் திரும்பும். அடியேன் தாசன். ஆச்சாரியருக்கு ஸ்வாகத்தம். பூரண கும்ப மரியாதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி, தங்களின் வரவால் இந்த காஞ்சியம்பதியே புது பொலிவு பெற்றிருக்கிறது. தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன்.
தங்களின் வரவை இக்காஞ்சியம்பதி வாழ் மக்கள் அனைவரும் நெடுநாட்களாக ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று அது நிறைவேறிவிட்டது. ஆச்சாரியருக்கு இந்த அடியவனின் அனந்தமான வந்தனங்கள். பெரிய நம்பி சுவாமிகளே, அடியேனின் வந்தனங்கள். என்ன கஜேந்திரதாசரே, ஆலவட்ட கைங்கரியம் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதா? தங்களின் ஆக்ஞைப்படி பரிபூர்ணமாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. சுவாமி, இவர் இக்கோயிலின் பிரதான பட்டர். தாசன் அடியேன். ரகுநாத பட்டர் என்பது திருநாமம். இவர் கோயில் அதிகாரி, பெயர் கருணாகரன். அடியேன் தாசன். அடியேன் தாசன். ஆச்சாரிய அனுகிரகம் அடியனுக்கு என்றும் வேண்டும். சுவாமி, இவர் திருவிண்ணகரம் ஒப்புளியப்பனின் திருவடிவாரத்தைச் சேர்ந்தவர். திருக்கோயில் சன்னதியின் பட்டர். கிருஷ்ணன் பட்டர் என்பது திருநாமம். ஆஹா, அடியேன் பெற்ற பாக்கியம்தான் என்ன! வரதனின் சன்னதியில் சாக்ஷாத் அந்த ஒப்புலியப்பனை தரிசித்தது போல் இருக்கிறது. இச்சமயத்தில் அடியேனுக்கு ஒரு விண்ணப்பம். சுவாமி, ஆக்ஞை எதுவாக இருந்தாலும் தாங்கள் திருவாய் மலர்ந்துள்ள வேண்டும். ஒப்புலியப்பனை பற்றி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து பாடி அருளிய தமிழ் வேத பாசுரம் 1-2 அடியேன் செவி குளிரும்படி சாதித்தருள வேண்டும். அப்படியே செய்கிறேன் சுவாமி. என்னப்பன் எனக்காயுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்னப்பொன் முதல் சூழ் திருவிண்ணகரைச் சேர்ந்த அப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாளே என்று நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். இதன் அர்த்த விசேஷத்தையும் நீரே சேவியும். இந்த பாசுரத்தினுடைய பொருள், எனக்கு தந்தையும் வளர்த்த தாயும் பெற்ற தாயுமாகி பொன் போன்ற தன் அழகை காட்டியவனாய், அதிலும் மிக்க ஒளியுடைய ரத்னம் போன்ற தன் சுடரை தோற்றுவிப்பவனாய், நீர்மையாலும் குளிர்ச்சியாலும் அதிலும் சிறந்த முத்து போன்ற தன் தனித்தன்மையை காட்டுபவனாய், இப்படியும் பல்வகையாகவும் காட்சி தந்து பேருதவிகள் செய்த எம்பெருமான் பொன்மதில்களால் சுழப்பட்டு திருவிண்ணகரின் இந்த ஸ்தலத்திலே தன்னொப்பார் இல்லப்பனாக தன் திருவடி நிழலில் என்னை காத்து ரட்சிக்கும் அருளாளராக காட்சியளிக்கிறார் என்று நம்மாழ்வார்கே மங்களாசாசனம் செய்கிறார். சொல்லாய் திருமார்பா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் அலியாமி நம்பு நம்பி மல்லார் குடமாடி மதுசூதனா உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண்ணகரானே என்று திருவங்கியாழ்வார் இங்கே மங்களாசாசனம் செய்கிறார். இந்த பாசுரத்தினுடைய பொருள், திருவிண்ணகரப்பனே, பெரிய விராட்டியான மகாலட்சுமி திருமார்பில் தரித்தவரே, கிருஷ்ணாவதாரத்தில் குடங்களை வரிசையாக தலையில் அடுக்கி நர்த்தனம் புரிந்து குடக்கூத்தாடி என்ற வட்டம் பெற்று ஆயர்பாடியை மகிழ்வித்தவரே, எல்லாம் நிறைந்தவரே, மது என்ற அரக்கனை அழித்து மதுசூதனன் என்ற பட்டம் பெற்றவரே, உலகில் அழியாத புகழை உடையவரே, உன்னுடைய பக்தனான என்னை பாபங்கள் நெருங்காதபடி அருள வேண்டும். என் முன்வினைகளை போக்கி நான் என்றும் மகிழ்வுடன் இருக்க தங்கள் திருவடி துணை வேண்டும் என்று திருவங்கியாழ்வார்கே மங்களாசாசனம் செய்கிறார். ஆஹா, தெவிட்டாத தேனமுது நீ சாதித்த பாசுரங்கள். திருமங்கை ஆழ்வார் தான் வந்து தரிசித்த திவ்ய தேசத்தில் அந்த பெருமானின் திருவுருவத்தில் மற்ற எம்பெருமான்களை கண்டது போல் பாசுரமிடுவார். அவ்வகையில் அடியே நின்று இந்த வரதனின் திருவடிவாரத்தில் ஒப்புலியப்பனை தரிசித்தேன். அனைத்தும் அந்த வரதனின் திருவுள்ளம். அவன் பெயரே பேரருளாளன். அதன் விசேஷத்தாலேயே ஒப்புலியப்பனையும் இங்கு சேவை சாதிக்கும்படி செய்துவிட்டான். சரி, நாம் வரதனின் சன்னதி நோக்கி செல்வோம். பெரிய நம்பி. சுவாமி, என்ன ஒன்றும் சம்பாஷிக்காமல் மௌனம் காக்கிறாய்? தங்கள் திருவாக்காலும் இந்த வைணவ அடியாரின் திருவாயாலும் தெரிவிக்கப்பட்ட பல அரிய விஷயங்களை மனதால் பருகிய அடியேன் பிரமிப்பிலிருந்து இன்னும் விடுபடவில்லை. பெரிய நம்பி, நீ மற்றும் ஒரு சொல்லின் செல்வன். சரி, சன்னதியில் வரதன் எனும் பெரிய பிரமிப்பு நின்றபடி காத்திருக்கிறது. அவனை சென்று தரிசிப்போம். வாருங்கள். ஐயா, மகா கணம் பொருந்திய வேதாந்த சாகரத்திற்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். அடியேனை தெரிகிறதா?
ஏன் தெரியாமல்? இவ்வூர் பாடசாலையின் பெரும் பண்டிதராயிற்றே. அடியேனை விடுங்கள். ஆஹா, என்ன ஞானம், என்ன புலமை, குரலில் என்ன ஒரு கம்பீரம், வார்த்தைகளில் தெளிவு, வாக்கியங்களை கையாள்வதில் பளிச்சிடும் அறிவு, சபையில் உள்ளவர்களின் மனங்களை ஊடுருவும் பார்வை, அடுத்தடுத்த பிரயோகங்களில் ஒரு கோர்வை, முகத்தில் ஓர் வசீகரம், கருத்துக்களை உதிர்ப்பதில் ருசிகரம், காண்போரை கவர்ந்தெழுக்கும் லாவகம். பலே பலே. ஆஹா, மொத்தத்தில் ஞான பொக்கிஷம், அதுவும் ஓர் சிறிய வயதில். என்ன போய் பண்டிதரே, சிறிய வயதா? நீர் யாரை குறிப்பிடுகிறீர்? ராமானுஜன். ராமானுஜனைத்தான் குறிப்பிட்டேன். அவனையா? இவ்வளவு நேரம் ராமானுஜனையா புகழ்ந்து கொண்டிருந்தீர்? பிறகு எப்பேற்பட்ட சதசு! எத்தனையோ பாடசாலையிலிருந்து மாணாக்கர்கள் வந்திருக்கிறார்கள். சற்றும் அசரவில்லையே ராமானுஜன். கண்டாமணியின் ஓசை போல் கணீர் கணீர் என்று பதிலுரைகளை கொடுத்து கொண்டே இருந்தானே அவன். சாதாரணமாக உபனிஷத் சமஸ்கிருத வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தமிழில் சொல்வார்கள். அடியேனும் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டும் இருக்கிறேன். இந்த ராமானுஜனோ ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு 9 தமிழ் அர்த்தங்கள் சொல்கிறான். திடீர் என்று அவ்வார்த்தைக்கு ஈடான சமஸ்கிருத வார்த்தையையே மேற்கோள் காட்டுகிறான். பட்டென்று மணிப்பிரவாளன் அடக்கிப் போகிறான். அப்பப்பா, மொத்தத்தில் ஒரு சிங்கம் போல் சபை நடுவே காட்சி அளித்தானே அந்த ராமானுஜன். அக்காட்சி இப்போதும் என் கண்முன்னே நிற்கிறதே. பக்கத்து ஒரு பாடசாலை மாணவர்கள் திறந்தவாய் மூடாமல் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தார்களே. ஆஹா, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அவன் ஒரு சகலகலா வித்தகன். ஓய், நீர் சொல்வது சரி என்றே வைத்துக் கொள்வோம். இந்த அளவிற்கு ராமானுஜனுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்கிறேன். இதோ சிங்கம் போல் அமர்ந்திருக்கிறாரே எங்கள் குருநாதர். இவர் வாரி வழங்கிய நன்கொடைதானே சுவாமி. அதை பெற்றுக் கொண்டுதானே ராமானுஜன் சபையை சுற்றி சுழன்று வந்தான். சரி, அப்படியே இருக்கட்டும். நீர் சொல்வதை வைத்து பார்த்தால் ராமானுஜனோடு வந்திருந்த சக மாணாக்கர்களும் பெரும் சிம்மமான யாதவ பிரகாச சுவாமிகளின் வித்தியார்த்திகள் தானே. அவர்கள் எதுவுமே வாயை திறக்கவில்லையே. அவர்கள் அனைவரும் ராமானுஜனை அல்லவா வைத்த கண் மாறாமல் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெற்ற ஞானமெல்லாம் எங்கே ஒளிந்து கொண்டிருந்தது? சரி, நீர் என்ன சொல்ல வருகிறீர்? என்னை ஞான சூனியம் என்கிறீரா? அச்சச்சோ, அபச்சாரம் அபச்சாரம். அடியேன் அப்படி சொல்லவில்லையே. பின்னர் எப்படி சொல்ல வந்தீர்? தங்களின் ஞானம் முழுவதையும் ஒருத்தருக்கே, அதாவது ராமானுஜனுக்கே கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சரி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். 4ஆம் கால கோவில் மணி அடித்தாகிவிட்டது. பிரசாதம் தயாராக இருக்கும். இப்போது போனால்தான் வேண்டிய அளவு கிடைக்கும். அடியேன் வரட்டுமா? வர வேண்டாம், போய்கொண்டே இரும். நிறைய பேசிவிட்டீர். பார்த்தீர்களா குருநாதா, அந்த பண்டிதனின் அதிக பிரசங்கித்தனத்தை? விட்டிருந்தால் இன்று முழுவதும் ராமானுஜன் புராணம் பாடிக்கொண்டிருந்திருப்பான். சரி, அதை விடு. வந்தான், புகழ்ந்தான், சென்று விட்டான். அதற்கென்ன இப்போது? என்ன இப்போதா? அப்போதே சொன்னேன் தங்களிடம், இந்த ராமானுஜனை சதசிற்கு ஏன் அழைத்து போக வேண்டும் என்று. கோவிந்தனே போதும் என்றேன். தாங்கள்தான் இந்த அடியவனின் பேச்சை கேட்கவே இல்லை. பேலியில் போன ஓனானை மடியில் கட்டிக்கொண்ட கதையாயிற்று. அந்த ராமானுஜன் யார்? இந்த யாதவ பிரகாசனின் சீடனாயிற்றே என்ற மகுடமானது எனக்கு தானடா வரப்போகிறது. நன்கு கவனத்தில் வைத்துக்கொள். எத்தனையோ சதஸ்களில் பார்த்திருக்கிறேன். முதலில் கூடிய கூட்டம் கடைசி வரை இருக்காது. ஆனால் இங்கு நடந்தது அப்படி அல்ல. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பார்க்க வந்தவர்கள் ஒருத்தர் கூட கலைந்து போகவில்லை. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் ஒன்று சொல்வேன். கோவிந்தன் மாமணிதான். சபேசன் அவனை விட சற்று ஞானம் குறைந்தவன்தான் என்றாலும் ஏற்புடையவன்தான். இருப்பினும் ராமானுஜன் இருக்கிறானே, அவன் அனைவரையும் விட உச்சத்தில் உயர்ந்து நிற்பவன். அதனால்தான் தம்பி கோவிந்தனை கொண்டே ராமானுஜனை என் வசம் இழுக்க பார்க்கிறான். இதையெல்லாம் நீ உணர மாட்டாய். உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை குருநாதா.
அன்று ஒன்றை சொன்னீர்கள், இன்று அதையே வேறு விதமாக சொல்கிறீர்கள். மொத்தத்தில் என் தலை சுற்றி என் முதுகை நானே பார்த்துக் கொள்வேன் போல இருக்கிறதே. பார்த்துக்கொள், நன்றாக பார்த்துக்கொள். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த யாதவ பிரகாசனை புரிந்து கொள்ள எவருக்கும் ஞானம் போதாது. திருக்கச்சி, சற்று முன் நாம் வரதனை சேவித்து வந்தோம். அந்த சுந்தர வரதனின் அழகு இன்னும் நிழலாடியபடியே இருக்கிறது. எத்தனை முறை சேவித்தாலும் தெவிட்டாத அமுதமன்றோ அவன். வருவோரை வா வா என்று அழைப்பது போலவே தன் கரத்தை வரதன் வைத்திருப்பதாக அடியேனுக்கு தோன்றுகிறது. என்னிடம் சரணடைந்தால் போதும், நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்பது போலல்லவா வரதன் காட்சி அளிக்கிறார். சுவாமி, தாங்கள் அந்த பேரருளாளனை அனுபவிக்கும் பாங்கே தனி. தங்களின் லைப்பை எப்படி வர்ணிப்பதென்றே புரியவில்லை. வரதனின் பிரசன்னமான திருமுக மண்டலம், சங்கு, சக்கரம், கதாபத்மம் என தன் திவ்ய ஆயுதங்களை கைகொண்டிருக்கும் அழகு சிறப்பு என்றால், நீ அவனுக்கு அணிவித்திருக்கும் பூமாலையோ இன்னும் அழகாய் வரதனை ஜொலிக்க செய்கிறது. நீ எவ்வளவு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறாய். மாதவனுக்கு பிடித்தமான மல்லிகை, முல்லை, ஜாதி புஷ்பம், செந்தாமரை, செவ்வந்தி, இவற்றோடு அவனுக்கு மிகவும் பிரியமான திருத்துழாயான துளசியையும் சேர்த்து நெருக்கித் தொடுத்த பெரிய மாலை. அதை நீ பாசுரம் பாடியபடியே தொடுத்ததால் அதில் உண்டாகியிருக்கும் ஆன்மீக மனம். நீ பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் திருக்கச்சி. அங்கு திருமலை காட்டில் சேவை சாதிக்கும் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு திருமலை நம்பி, இங்கு எழில்மிகு காஞ்சியம்பதிக்கு திருக்கச்சி நம்பி, உங்களால் அடியேனும் பேறு பெற்றேன். சுவாமி, தங்களால் அன்றோ இந்த கடையேனுக்கும் பேறு. இப்படி ஒரு சேவையை செய்ய வைத்ததே தங்களின் கருணை என்றோ சுவாமி. இந்த கடையேனை பற்றி அன்று இந்த வரதனிடம் தாங்கள் விண்ணப்பம் செய்ததால் அன்றோ அந்த வரதனும் அடியேனிடம் சம்பாஷிக்கிறான். திருக்கச்சி, அடியேன் ஒன்றும் பெரிதாக செய்ததாக கருதவில்லை. இவன் என்னுடையவன், என் பக்தன், என் சேவகன் என்ற முடிவை அந்த வரதனே எடுக்கிறான். அப்படி அவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உன் ஆலவட்ட கைங்கரியத்தால் தான் அக்னி ஜுவாலையிலிருந்து வெளிப்பட்டாலும் குளிர்ந்து காணப்படுகிறான். அனைவரையும் கடாட்சிக்கிறான். கருணாமூர்த்தியான வரதனிடம் யாசிக்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்பவனாக அன்றோ அவன் பெயரையும் தாங்கி நிற்கிறான். இன்று எப்பேற்பட்ட ஒரு சேவையை அவன் இந்த அடியவனுக்கு அருளிவிட்டான். சுவாமி, தாங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது அத்திகிரி அருளாளனை ஆச்சாரியர் மனமுகந்து சேவித்தீர் என்பதை அடியேனால் உணர முடிகிறது. சுவாமி, சேவித்தேன். புண்டரிகாட்சனை அகம் குளிர சேவித்தேன். கைப்படைத்த பயனாய் கைகூப்பி சேவித்தேன். கோடி சூரிய பிரகாசனான வரதனை, அமரர்கள் தலைவனை, அத்தியூரானை, மறைதேடும் மூர்த்தியை, சத்தியவிரத கஷேத்திர கஜேந்திர வரதனை பாதாதிகேசம் சேவித்தேன். கண்குளிர தரிசித்தேன். அவ்வகையில் மற்றொரு தரிசனமும் ஆக வேண்டியுள்ளது. அதையும் இவ்வரதன் அனுகிரகிக்க வேண்டும். காஞ்சி வந்ததின் ஒரு அபிலாஷை பூர்த்தியாகிவிட்டது. இனி இன்னொரு அபிலாஷை பூர்த்தியாக வேண்டும். வரதனை தரிசித்தது போலவே அடியேன் ஒருவரை பார்க்க ஆவல் கொண்டல்லவா இங்கு வந்திருக்கிறேன். ஏன் புன்னகைக்கிறாய் திருக்கச்சி? தெரியும் சுவாமி, தங்களுக்கு இது நாள் வரை வரதனை சேவிக்க வேண்டும் என்ற அபிலாஷை இல்லாமல் இருந்திருக்குமா? அல்லது வரதனுக்குத்தான் தங்களை இங்கு வரவழைத்து கடாட்சிக்க வேண்டும் என்ற சிந்தை இல்லாமல் போயிருக்குமா? அப்படி பார்த்தால் காஞ்சியம்பதிக்கு தாங்கள் வரதனை சேவிக்க வந்திருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை சுவாமி. ஆனால் மற்றொரு விஷயத்தை அன்று ஸ்ரீரங்கத்தில் அடியேனை அழைத்து தாங்கள் சம்பாஷித்து குறிப்பிட்டீர்களே, ஒருவனை காண வேண்டும் என்றும் அந்த ஆசைதான் தற்போது தங்களின் திருவுள்ளத்தில் ஆழ வேரூன்றி இருக்கிறது என்றும் சொன்னீர்களே, அதை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் காஞ்சியம்பதி வரையிலான நெடுந்தூர பயணத்தை தாங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை இந்த அடியவனால் உணர முடிகிறது சுவாமி. யாரை காண வந்திருக்கிறீர்கள் என்பதையும் அடியேன் உணர்ந்து வைத்திருக்கிறேன் சுவாமி. யார்? ராமானுஜன். அவனை காணத்தான் தாங்கள் காஞ்சியம்பதிக்கு முக்கியமாக வந்திருக்கிறீர்கள் என்பதை அடியனுக்கு தெரியும் சுவாமி.
இன்று மாலை பொழுதில் அவனை அடியேன் மடத்திற்கு அழைத்து வருகிறேன். தாங்கள் அவனை அங்கு வைத்தே நேரில் கடாட்சிக்கலாம். இல்லை திருக்கச்சி, அவன் அடியேனை காண வேண்டும் என்பதில்லை. அடியேன் அவனை கண்டாலே போதும். புரியவில்லையே சுவாமி. அடியேன் எட்டி நின்று சற்று தொலைவிலிருந்து அவனை காண வேண்டும். ஏன் சுவாமி இப்படி ஒரு ஆக்ஞை? அது அப்படித்தான். அடியேனுக்கு என்னவோ இப்போது ராமானுஜன் அடியேனை சந்திப்பதில் உடன்பாடில்லை. அதே நேரத்தில் ராமானுஜனை காணாமலும் அடியேனால் இருக்க முடியவில்லை. அந்த நிலைக்கு அடியேன் வந்துவிட்டேன். சதா அவனை பற்றிய நினைப்பு அடியேனை இங்கு வரவழைத்து விட்டது. ஆனால் அவனுக்கு அடியேனை காண வேண்டும் என்ற நினைப்பு இன்னும் ஆழமாய் தோன்றவில்லை. அதற்கான காலம் இன்னும் வரவில்லை. சரி, திருப்புட்குழி பாடசாலையில் தானே அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். நீ அடியேனை அங்கு அழைத்துக் கொண்டு போகிறாயா? அவனை தூரத்திலிருந்து அடியேன் காண்கின்றேன். இதுதான் அடியேனின் ஆக்ஞை. சுவாமி, இதுதான் தங்களின் ஆக்ஞை என்றால் இதற்காக தாங்கள் திருப்புட்குழி வரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புட்குழி பாடசாலையே இன்று காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறது சுவாமி. நீ என்ன சொல்கிறாய் திருக்கச்சி? உண்மைதான் சுவாமி. இங்கு காஞ்சியம்பதியில் இந்த வரதனின் திருக்கோயிலில் ஒரு பெரும் சதஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பொருட்டு பல்வேறு தேசத்திலிருந்து வித்தியார்த்திகளும் ஆசான்களும் இங்கு வந்து குழுமியிருக்கிறார்கள். சேவார்த்திகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தனி ஒரு மண்டபத்தில் அந்த சதஸ் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அதற்கு திருப்புட்குழி யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையிலிருந்து பிரதான வித்தியார்த்திகளும் வந்திருக்கிறார்கள். அதில் ராமானுஜனும் வந்துள்ளான். அப்படியா? என்னே வரதனின் கருணை! அடியேன் ராமானுஜனை தேடி அவன் இருக்கும் இடம் செல்லலாம் என்று இருக்க அவனை இங்கேயே அழைத்து வந்து விட்டானா அந்த பேரருளாளன்? வரதனுக்கு மாமாயன் என்ற பெயர் எவ்வளவு பொருத்தம் பார்த்தாயா திருக்கச்சி? திருக்கச்சி, இன்னும் ஒரு க்ஷணம் கூட அடியேனால் தாமதிக்க இயலாது. அடியேனை சீக்கிரம் ராமானுஜன் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல். உத்தரவு சுவாமி. குருநாதா, புறப்படலாமா? புறப்படலாம், புறப்படலாம். ஏன் இந்த அவசரம்? நாளை புறப்படலாம் என்று இருந்தேன். வந்த வேலைதான் முடித்து விட்டதே குருநாதா. இருக்கலாம், ஆனால் என்னை தரிசிக்க விரும்பும் மக்கள் கூட்டம் இன்னும் குறையவில்லையே. திருப்புட்குழியிலிருந்து வெகு நாட்களுக்கு பிறகுதான் காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறோம். அதற்குள் ஏன் புறப்பட வேண்டும்? கொஞ்சம் விசிராந்தியாக தங்கிவிட்டுத்தான் போகலாமே. தங்கலாம், ஆனால் அங்கு திருப்புட்குழி பாடசாலையில் பாடசாலை எங்கும் ஓடிவிடப் போவதில்லை. சம்பூர்ணம் தான் பாதுகாவலாக அங்கு இருக்கிறாரே. பிறகென்ன? தினம் தினம் பார்த்து பழக்கப்பட்ட சூழ்நிலைதான் திருப்புட்குழியில். ஆனால் இங்கு காஞ்சியம்பதியில் பார்த்தாயா எனக்கு எவ்வளவு மரியாதை, புகழ். சதஸ் முடிந்ததும் இந்த யாதவ பிரகாசனின் பெருமைதான் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன ஒலிக்கிறது இல்லையா? உண்மை, உண்மை குருநாதா, உண்மை. பக்கத்து ஊர்களில் உள்ள பாடசாலை மாணாக்கர்களும் என்னிடம் பாடம் பயில ஆவலாக இருக்கிறார்கள். அதனால் இக்காஞ்சியம்பதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள என் பாடசாலையில் வித்தியார்த்திகள் இன்னும் ஏராளமானோர் சேரப்போகிறார்கள். நானும் அவர்களுக்கு என் ஞானத்தை வாரி வாரி வழங்க இருக்கிறேன். இனி வேதமோ வேதாந்தமோ எங்கும் இந்த யாதவ பிரகாசனின் பெயர்தான் வலம் வரப்போகிறது. நேற்றைய நாளை விட இன்று என்னை தரிசிப்பதற்கு பலர் காத்திருக்கலாம். ஆதலால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார். அவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு புதிய பாடசாலை பகுதிக்கு செல்லலாம். மாணாக்கர்கள் இந்த கோயில் மண்டபத்தில் தான் தங்கி இருக்கிறார்கள். ஆனால் புதிய பாடசாலைக்கு தங்களை சந்திக்க இன்று அவ்வளவாக வரமாட்டார்கள். அடே, உன் திருவாயில் தர்பையை போட்டுத்தான் பொசுக்க வேண்டும். ஏன் அபசகுணமாக பேசுகிறாய்? பொறுத்தருள வேண்டும் குருநாதா.
நான் அபசகுனமாக பேசவில்லை, தற்போதுள்ள நிலைமையைத்தான் கூறினேன். என்ன தற்போதுள்ள நிலைமை, அதை சொல். நேற்று வரை மாணாக்கர்களும் அவர்கள் தகப்பனார்களும் தங்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுத்தான் சென்றார்கள். ஆனால் இன்று அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன், என்ன காரணம் சொல். ஆச்சாரியர் ஒருவரின் விஜயம்தான் காரணம். யாரடா அந்த புதிய ஆச்சாரியர்? ஆச்சாரியர் புதியவர் அல்ல, பிறகு பழைய புதிய ஆச்சாரியர் தான். ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கிறாராம். அப்படி என்றால் யமுனாச்சாரியாராகத்தான் இருக்கும். அவரேதான் குருநாதா, அவரேதான். தாங்கள் குறிப்பிட்ட அந்த பெயரைத்தான் சொன்னார்கள். ஆளவந்தார் சுவாமிகள் என்றும் குறிப்பிடுவார்களாம். நான் ஒருவன் இக்காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கும் போது நேரம் காலம் தெரியாமல் அவர் ஏன் ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார்? ஏதோ வந்து விட்டார். ஆனால் அவர் சாந்த ஸ்வரூபியாம். என்ன சொன்னாய்? ஐயோ குருநாதா, நான் சொல்லவில்லை குருநாதா, மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆச்சாரியர் தரிசனத்திற்காகத்தான் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். வெகு நாள் கழித்து அந்த ஆச்சாரியர் காஞ்சியம்பதிக்கு விஜயம் செய்திருக்கிறாரா? ஒருவேளை சதசை பற்றி கேள்விப்பட்டு வந்திருப்பாரோ? சரி, அப்படி என்றால் வா, நான் சென்று அவரை நேராகவே பார்த்து விடுகிறேன். குருநாதா, தாங்கள் சென்று அவரை பார்ப்பதா? இதற்கு என் மனம் ஒப்பவில்லை குருநாதா. மேலும் ஆச்சாரியர் சதசிற்கு வந்ததாக தெரியவில்லை. அப்படி வந்திருந்தால் திருக்கச்சி நம்பிதான் தங்களிடம் தெரிவித்திருப்பாரே. ஓ, நீ சொன்னதும் சரிதான். கச்சியம்பதி பட்சி ஏன் என் கண்ணில் தென்படவில்லை என்று யோசித்தேன். இப்போது நன்கு விளங்கிவிட்டது. அந்த யமுனாச்சாரியருக்கும் சேர்த்து கவரி வீசி கொண்டிருப்பான் அந்த திருக்கச்சி நம்பி. ஆம் சுவாமி, இது மாதிரியான சமயங்களில் தாங்கள் அங்கு சென்று யமுனாச்சாரியார் சந்திப்பது வீண் சர்ச்சையையோ விவாதங்களையோ ஏற்படுத்தி விடுமோ என்று என் மனம் படக் படக் என்று அடித்துக் கொள்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த ஞானக்கடலை பார்ப்பதற்கு வேண்டுமானால் அவர் திருப்பூட்குழிக்கு வரட்டும். சரி, நீ சொன்னபடி நாம் இன்றே திருப்பூட்குழிக்கு புறப்படுவோம். நம் மாணவர்கள் அனைவரையும் புறப்பட ஆயத்தமாக சொல். தங்கள் உத்தரவு குருநாதா. யமுனாச்சாரியர். திருக்கச்சி, நீ சொன்னபடி யாதவ பிரகாசர் வருகிறார். ஆனால் அவருடன் மாணவர்கள் யாரையும் காணோமே. சுவாமி, வருவது யாதவ பிரகாசர் ஆயிற்றே. அவர் தன்னை தாண்டி யாரும் முன்னே செல்ல அனுமதிக்க மாட்டார். தன்னுடைய நிழல் கூட தனக்கு முன்னால் போவதை யாதவ பிரகாசர் விரும்ப மாட்டார். மாணவர்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள், பாருங்கள். இல்லையே, இதில் ராமானுஜன் இல்லையே. சுவாமி, தாங்கள் தான் இதுவரை ராமானுஜனை பார்த்ததே இல்லையே. பிறகு எப்படி அவ்வளவு உறுதியாக ராமானுஜன் இல்லை என்று சொல்கிறீர்கள்? ஓ, நீ அப்படி அனுமானிக்கிறாயா? எத்தனை பேர் ராமானுஜனை பற்றி விவரித்திருக்கிறார்கள். அவனது தனித்தன்மையையும் பேசியிருக்கிறார்கள். உன்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன். அதன்படி ராமானுஜனின் முகப்பொலிவு தனியாய் காட்டிக் கொடுக்குமே. உண்மைதான் சுவாமி. ஆஜானு பாகுவாய் நெடுந்துயர்ந்து பொன் போன்ற திருமேனியோடும் பொலிவோடும் தேஜஸ்வியாய் கோட்டி சூரிய பிரகாசனாய் நீண்ட கைகளுமாய் நடுநாயகமாய் இருப்பவன் ராமானுஜன். அங்கே பாருங்கள் ராமானுஜனை. அவனே ராமானுஜன்.
முதல்வன் இவன். அடியேனின் சிந்தையில் குடிகொண்டிருக்கும் அதே திருமுகம், அதே திருமேனி. நீ குறிப்பிட்டாயே, அதே போன்று கோடி சூரிய பிரகாசத்தோடு அடியேனுக்கு தெரிகிறான். ஆச்சாரிய முதல்வராம் சடகோபராகிய நம்மாழ்வார் தந்தருளிய பவிஷ்யதாச்சாரியர் இவரே. அடியேனுக்கு பின் இந்த சம்பிரதாயத்தை பேணி காக்கப் போகும் பிரவர்த்தகரும் இவரே. பிரபு, வரம் தரும் வரதா, அத்திகிரி அருளாளா, தேவாதி ராஜா, ஸ்ரீ வரதராஜா, கருணையின் திருவுருவே, உன் பெரும் கருணையால் தான் அடியேன் காணப்பெற்றேன். எதிர்கால ஆச்சாரியரை காணப்பெற்றேன். வருங்கால சம்பிரதாய பிரவர்த்தகரை அடியேன் கண் படைத்த பயனாய் காணப்பெற்றேன் வரதா. இது உன் அருட்கருணையால் அல்லவா நிகழ்ந்தது? வரதா, உன் சித்தப்படியே அடியேனின் ஆச்சாரியரான மணக்கால் நம்பி சுவாமிகள் உறுதியாக சொன்னார். சடகோபராகிய நம்மாழ்வாரால் உமது பாட்டனாரான ஆச்சாரியர் நாதமுனி யோகீஸ்வரருக்கு முன்பு அளிக்கப்பட்ட விக்கிரக திருமேனி இது. இவர்தான் பவிஷ்யதாச்சாரியர் என்று சம்பிரதாயத்தின் வருங்கால ஆச்சாரியரின் திருவுருவை தாங்கிய விக்கிரகம் என்று குறிப்பிட்டு அடியேனிடம் தந்தருளிய அந்த அர்ச்சா விக்கிரக திருமேனியில் உறைபவரை அடியேன் நிச்சயம் காண்பேன் என்று எம் ஆச்சாரியர் சொன்ன அருள் வாக்கு இன்று பலித்துவிட்டது. நெடுநாளைய அடியேனின் தேடலுக்கு இன்று விடை கிடைத்துவிட்டது. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசைபாடி ஆடி இழிதரக் கண்டோம். இது மாறன் சடகோபராகிய நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 5ஆம் 10 பாசுரத்தின் பொருள் இன்று அடியேனுக்கு விளங்கிவிட்டது. வைஷ்ணவ தர்மங்கள் வளரும் இடத்தில் கலி நிற்கவே மாட்டான். கலியின் முக்கியமான செயலே வைஷ்ணவத்தை வளரவிடாமல் தடுப்பதுதான். நம்மாழ்வார் கலியுகம் ஒன்றும் இல்லாதபடி ஓடிவிடும்படி அருள் செய்பவன் கண்ணனாகிய நீயே என்பதால் உன்னையே பாடி மற்றோருக்கும் உபதேசித்தார். அவர் உபதேசித்ததால் பலர் திருந்தினர், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாறினார்கள். அவரன்றோ ஆச்சாரியர்களின் முதல்வர். அவரையே, அந்த முதல் ஆச்சாரியரையே இன்று அடியேன் முதல்வன் இவன் என்று கண்டுகொண்டேன் வரதா. நம்மாழ்வாரைப் போன்றே இந்த ராமானுஜனும் விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தை இத்தரணியில் எங்கும் பரப்பி ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் பாரெங்கும் பரவி கலியுகத்தின் ஆதிக்கத்தை அழிக்கப் போவதை அடியேனின் மனக்கண் முன் நீ காட்டிவிட்டாய் வரதா. இந்த ராமானுஜனை சீக்கிரமே ஸ்ரீ வைஷ்ணவ பிரவர்த்தகராக ஆகும்படி செய்துவிடு. நம்மாழ்வாரின் கனவையும் அடியேனின் அபிலாஷையையும் பூர்த்தி செய்யும் வகையில் அந்த ராமானுஜனை இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் வேரூன்றி ஸ்திரமாக நின்றுவிட தந்துவிடு வரதா, தந்துவிடு. யஸ்ய பிரசாத கலையா பதிரஹ ஸ்ருணோதி பங்குஹு பிரதாவதி ஜவேன சபக்தி மூகஹா அந்தஹா பிரபஷ்யதி சுதம் லபதே சவந்தியா தன் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி.
கண்டோம், கண்ணுக்கினியன கண்டோம். தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்க்கும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. அடியேனின் நெஞ்சத்தில் உறையும் மாறன் சடகோபரான நம்மாழ்வார் வருங்கால பவிஷ்யதாச்சாரியாரை பற்றி அன்று இப்படி குறிப்பிட்டது போல் அடியேன் இன்று கண்டுகொண்டே. விக்கிரகத்தில் சுடர்விடும் இத்திருமுகத்தை இன்று நேராகவே தரிசனம் கண்டேன். செங்கதிர் ஒளி வீசும் திருவதனம் கண்டேன். செந்தாமரை ஒத்த பாதங்கள் தளிர்நடையாய் நடக்கக் கண்டேன். வந்து கண்டாரை வசீகரிக்கும் புன்முறுவல் அதரம் கண்டேன். இன்றே அடியேன் பிறந்த பயனை அடைந்தேன். நேரே கண்டு சேவித்தது தங்களைத்தான் என்றாலும் உம்மை ஆறத் தழுவிக்கொள்ளாமல் எம்மை கட்டி போட்டு விட்டது ஏனோ பிரபு. அடியேன் ஒன்றை உறுதியாய் சொல்லுவேன், இனி நம் சம்பிரதாயம் எங்கும் பட்டொளி வீசும். அடியேன் தாசன். வாருங்கள். சம்பிரதாய சிரேஷ்டர்களாய் பல்லாண்டு புகழுடன் வாழுங்கள். எழுந்திருங்கள். என்ன பெரிய நம்பி, திருக்கச்சி நம்பி உனக்கு காஞ்சியம்பதி முழுவதையும் சுற்றி காண்பித்து விட்டானா? ஆம் சுவாமி, இங்கு பல திவ்ய தேசங்கள் உள்ளனவே, அவைகளை நன்கு சேவித்து இன்புற்றேன். அங்கங்கு உறையும் எம்பெருமான் பலவாறான நிலைகளில் சேவை சாதிக்கும் அழகில் மதிமயங்கி போனேன் சுவாமி. பிறகு இருக்காதா? ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் என்றுதானே ஆழ்வாரும் கொண்டாடுகிறார். பகவானை அர்ச்சா விக்கிரக ரூபத்தில் சேவிக்கும் போது உயிர் உருகும், ஊன் உருகும். நம் தேகம் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலாயிற்றே அவன். அதுவும் தங்கள் அருளாசியால் திவ்ய தேசங்களை தரிசிக்கும் போது தனி பரவசம் ஏற்படுகிறது சுவாமி. திருக்கச்சி நம்பி மிகவும் சரியாகச் சொன்னார். இருப்பினும் அடியேனின் பரவசத்தை தாண்டி தங்களின் திருமுகம் அடைந்திருக்கும் புது பொலிவு அடியேனை மேலும் பரவசத்திற்கு உள்ளாக்குகிறது சுவாமி. இருக்கலாம். அடியேனின் உள்ளம் அடைந்திருக்கும் உற்சாகம் அளவற்று இருக்கிறது. அதனால் இருக்கலாம். அது அடியேனின் முகத்திலும் பிரதிபலித்திருக்கலாம். காரணம், நீ எம்பெருமானை திவ்ய தேசம் பலவற்றில் சேவித்தது போல் அடியேனும் எம் முதல்வனை கண்ணார கண்டுகளித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, முன்பு சொன்னேனே அடியேனின் 3 அபிலாஷைகள், அதுவும் நிறைவேறப் போகும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். 3 அபிலாஷைகளா? அவை என்னவென்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா சுவாமி? ஓ, அதை உன்னிடம் இதுவரை தெரிவிக்கவில்லையோ? சொல்கிறேன். முதலாவது, வியாசர் அருளிய வேதாந்த சூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத்த பரமாக ஒரு பாஷ்யம் பட்டோலை செய்ய வேண்டும். இரண்டாவது, வேதங்களை தொகுத்து உபசரித்த வேதவியாசரின் திருப்பெயரையும் அவரது தகப்பனாரான பராசரரின் திருப்பெயரையும் நம் சம்பிரதாய சிரேஷ்டர்களுக்கு திருநாமங்களாக சூட்ட வேண்டும். மூன்றாவது, தேமதுர திராவிட தமிழ் வேதமான திருவாய்மொழிக்கு அற்புதமான எளிமையானதொரு வியாக்கியானம் எழுதப்பட வேண்டும். இவையே அடியேனின் 3 அபிலாஷைகள். இந்த 3 அபிலாஷைகளும் விரைவில் பூர்த்தி அடைந்துவிடும் என்ற நம்பிக்கை இப்பொழுது அடியேனுக்கு வந்துவிட்டது. அதை நிறைவேற்றப் போகும் சம்பிரதாய பிரவர்த்தகர் யார் என்பதும் அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பெரிய நம்பிகளே, அத்திகிரி அருளாளனான வரதனுக்கும் நம் ஆச்சாரியருக்கும் மட்டுமே உணர்வுபூர்வமாக பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டிருக்கும் பல ரகசியங்கள் இருக்கிறது. அதை நம்மால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதை யார் அறிவார்? என்ன திருக்கச்சி, உனக்கு உணர்த்தாததையா அடியேனுக்கு உணர்த்தப் போகிறான் அந்த வரதன்? சுவாமி, அடியேனுக்கும் வரதனுக்கும் உள்ள உறவு ஒரு விதம், ஒரு நிலை. ஆனால் உங்களுக்கும் வரதனுக்கும் உள்ள உறவு வேறு விதம், வேறு நிலை. தங்களிடம் அப்பேரருளாளன் பல பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறான். அதன்படி
தாங்கள் இந்த வரதனுக்கும் அந்த அரங்கனுக்கும் அந்தரங்க காரியதர்சியாக நடக்கப் போவதை அறியும் தீர்க்கதரிசியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அந்த வரதன் மிகவும் ரகசியமாக உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் என்பது மட்டும் திண்ணம். உண்மைதான். கஜேந்திரதாசனான நீ சொன்னது போல் அந்த கஜேந்திர வரதனும் சில பொறுப்புகளை அடியேனிடம் ஒப்படைத்துத்தான் இருக்கிறான். அதன் பொருட்டு சில பொறுப்புகளை உன்னிடமும் பெரிய நம்பியிடமும் ஒப்படைக்கப் போகிறேன். அது என்ன சுவாமி? இக்காஞ்சியில் வசித்தும் திருப்புட்குழி பாடசாலையில் பல பாடங்களை வாசித்தும் வருகிறானே ராமானுஜன். அக்குழந்தை ஓர் ஒப்பற்ற சீலன், எதிர்கால சம்பிரதாய பிரவர்த்தகன், விலைமதிப்பில்லாத பொக்கிஷம். அவனை போற்றி பேணி காக்க வேண்டியது உங்கள் இருவரது பொறுப்பு. அவனது எந்த நிலையிலும் தொய்வு ஏற்படா வண்ணம் உத்வேகத்தை கொடுத்து குன்றின் மேலே இடப்பட்ட விளக்காக பிரகாசிக்கச் செய்ய வேண்டியது உங்கள் இருவரின் கடமை. நம் சம்பிரதாயத்திற்கோர் குலமணியாக அவனை நீங்கள்தான் திகழ வைக்க வேண்டும். தற்போதும் அவன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சிரேஷ்டனாகத்தான் பரிமளித்துக் கொண்டிருக்கிறான் சுவாமி. இருக்கலாம், ஆனால் அது அவன் இறுதி நிலை இல்லை. அவனுக்கு உண்மையான ஸ்வரூப நிலை என்று ஒன்று உள்ளது. அதை அவன் அடைய வேண்டும். நம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமும் சம்பிரதாய தத்துவ விசாரங்களும் உங்களின் மூலம் தகுந்த நேரத்தில் ராமானுஜனுக்கு போதிக்கப்பட வேண்டும். அது மிக மிக அவசியமும் கூட. திருக்கச்சி நம்பி, ராமானுஜன் இங்கு காஞ்சியம்பதியில் வசிக்கும் வரை நீதான் அவனுக்கு காப்பு. காலம் பல உருண்டோடிய பின் இதே ராமானுஜன் ஸ்ரீரங்கம் புகும் சூழ்நிலை உருவாகும் பொழுது பெரிய நம்பி, நீதான் அவனுக்கு ரக்ஷை. இதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவனது ஒவ்வொரு நிலை வளர்ச்சிக்கும் உங்களது பங்கு மிக மிக முக்கியம். சுவாமி, தாங்கள் பின்னால் என்றோ நடக்கப் போவதை இன்றே உங்கள் மனக்கண்ணால் தரிசிப்பவர். எங்களால் சில காரியங்கள் அனுகூலங்கள் ராமானுஜனுக்கு செய்யப்பட வேண்டுமென்றால் அதற்கான நல்லறிவையும் மனோ வலிமையையும் சக்தியையும் எங்களின் ஆச்சாரியரான தாங்களே எங்களுக்கு தந்துருள வேண்டும் சுவாமி. நிச்சயமாக அடியேனின் அனுகிரகம் சிஷ்யர்களான உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் உண்டு. அடியேனுடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சத் விஷயார்த்தங்களை ராமானுஜனுக்கு போதிக்கப் போகிறீர்கள். அப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின்படி சில சிஷ்யர்கள் ராமானுஜன் யாசித்தவுடன் சற்றும் தாமதிக்காமல் கொடுத்து விடுவார்கள். ஆனால் சிலர் ஆராய்ந்து சோதித்து தகுந்த சமயத்தில் தமக்கு எப்போது சரியென்று பட்டதோ அப்போது தத்துவ விளக்கங்களை ராமானுஜனுக்கு போதிப்பார்கள். எது எப்படியாக இருந்தாலும் அதன் மூலம் ராமானுஜனின் மகத்துவம் எல்லோருக்கும் தெரியப் போகிறது. ஏன், இவ்வுலகம் முழுவதும் அவனுடைய கீர்த்தி பெருகப் போகிறது. அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்பிரதாய தூண்களாக இருந்து ராமானுஜன் என்ற பீடத்தை தாங்கி பிடிக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியராக அடியேனின் பொறுப்பு நிறைவடைந்து விட்டதாகவே கருதுகிறேன். இனி அப்பணியை அடியேன் உங்களிடம் கொடுக்கிறேன். சுவாமி, தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். நாங்கள் என்றும் உங்கள் அடியொற்றிகள், சேஷபூதர்கள். இகத்தில் தங்களுக்கு சேவகர்களாக இருந்து பரத்தில் ஸ்ரீ வைகுண்டத்திலும் தாங்கள் எப்படி வழிகாட்டுகிறீர்களோ அப்படியே அங்கும் பகவானுக்கு கைங்கரிய பரர்களாக இருப்போம். நாங்கள் என்றும் யாசிப்பது தங்களின் ஆசிகளையே சுவாமி. இதுதான் ஒப்பற்ற சிஷ்ய பாவம் என்பது. விசனப்பட வேண்டாம். அடியேனின் ஆசிகள் என்றும் உங்களுக்கு உண்டு. அதேபோல் ராமானுஜனின் ஆசிகள் இவ்வுலகம் முழுவதற்கும் வெகு சீக்கிரமே கிடைக்கப் போகிறது.
ராமானுஜா. சுவாமி வந்தனங்கள். தாசன் அடியேன். வந்தனம். பொறுத்தருள வேண்டும். தாங்கள் முன்பே வந்துவிட்டீர்களா? அடியேன் தங்களை கவனிக்கவில்லை. அதனால் ஒன்றும் பாதகமில்லை ராமானுஜா. அடியேன் உன்னை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன். அதனால் தான் அழைக்கவில்லை. தாங்கள் ஆச்சரியத்தால் அடியேனை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அடியேனுக்கு விளங்கவில்லையே சுவாமி. அடியேன் தாங்கள் பணித்தபடி எப்பொழுதும் போல் அந்த வரதனின் நித்திய திருமஞ்சன திருக்குடத்திற்கு மங்கள நூல் சுற்றிக் கொண்டிருக்கிறேன். இது அடியேனின் அன்றாட பணிதானே சுவாமி. ராமானுஜா, நீ செய்யும் கைங்கரியத்தை அடியேன் ஆச்சரியத்தோடு பார்க்கவில்லை, உன்னையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன். சுவாமி, தங்களின் செயல்களில் 1000 அர்த்தம் இருக்கும். அதை இந்த சிறியனால் உணர முடியாது. தாங்களே அதற்கான காரணத்தை சொல்லி அருள வேண்டும். காரணம் இருக்கிறது ராமானுஜா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மகுடம் போன்றவரும், நம் சித்தாந்தம் வேரூன்றி கிளை பரப்பி தென்திசை முழுவதும் பரவியிருப்பதற்கு காரணமானவரும், ஆளவந்தார் என்றும் யமுனாச்சாரியர் என்றும் பெரிதும் கொண்டாடப்படுபவர் அடியேனின் ஒப்பற்ற ஆச்சாரியர். அப்பேற்பட்ட உத்தம சீலரை தரிசிக்க வேண்டும், அவருடைய திருநேத்திர கடாட்சம் தன்மீது விழ வேண்டும் என்று எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதோ உத்தமர்கள், பெரும் பண்டிதர்கள், செல்வந்தர்கள் காத்துக் கிடக்கிறார்கள். ஆனால் அவரோ உன்னை காண வேண்டும் என்று விரும்பினார் என்றால் உன் கீர்த்தியை என்னவென்று சொல்வது? சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆச்சாரியர் யமுனாச்சாரிய சுவாமியை அடியேன் இதுநாள் வரை சேவித்ததே இல்லை என்றாலும் தங்களின் மூலமும் அடியேனின் மாமா திருமலை நம்பி சுவாமி மூலமும் அவரின் பிரபாவங்களை செவியுற்றிருக்கிறேன். எப்பேற்பட்ட மகானவர்! நடமாடும் தெய்வமாக இருப்பவராயிற்றே அவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆச்சாரிய சீலர் அடியேனை காண விரும்பினார் என்றால் அதை அடியேன் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் சுவாமி. அடியேன் அவரை எங்கு சென்று சேவிக்க வேண்டும்? அவர் தற்போது எங்கு எழுந்தருளியிருக்கிறார்? தயவு செய்து உடனே சொல்லி அருள வேண்டும் சுவாமி. ராமானுஜா, நீ எங்கும் சென்று அவரை சேவிக்க வேண்டாம். அவர் தன் திருநேத்திரம் கொண்டு உன்னை பார்த்து விட்டார். சுவாமி, தாங்கள் சொல்வது ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் இருப்பதாக அல்லவா அடியேன் அறிந்தேன்? ஆம், ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தார். இப்பொழுது மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கே எழுந்தருளி விட்டார். சுவாமி, தங்களின் புதிரான பேச்சு அடியேனை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. சற்று விளக்கமாக சொன்னால். விளங்கும்படியாகவே சொல்கிறேன். நேற்றைய தினம் ஆச்சாரியர் நம் காஞ்சியம்பதியில்தான் எழுந்தருளியிருந்தார். அடியேனுடைய மடத்தில்தான் தங்கியும் இருந்தார். ஆச்சாரியரா நம் காஞ்சியம்பதிக்கு வந்திருந்தாரா? தங்கள் மடத்தில் எழுந்தருளியிருந்தாரா? அடியேனுக்கு இது தெரியாமல் போயிற்றே. நடந்து முடிந்த சதசில் தத்துவ ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தியதால் தத்துவத்தின் பிரதிநிதியான ஆச்சாரியரின் வருகை தெரியாமல் போய்விட்டதே. என்னே அடியேனின் துர்பாக்கியம் சுவாமி. தாங்கள் தெரியப்படுத்தி இருந்தால் உடனே வந்து அவர் பொற்பாதங்களில் பணிந்திருப்பேனே. ராமானுஜா, ஆச்சாரியர் தன் வருகையை மிகவும் ரகசியமாகத்தான் வைத்திருந்தார். அடியேனும் அவரது பிரவேசத்தை குறுகிய காலத்தில்தான் அறிந்தேன். இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த முறையில் அவரை வரவேற்க முடியாமல் போனது அடியேனுக்கும் மிகப்பெரிய மனக்குறைதான். சுவாமி, இருந்தும் தாங்கள் அவரை சேவிக்கப் பெற்றீர்கள். அடியேனுக்கு அப்பாக்கியம் பெற முடியாமல் போயிற்றே. அடியேனின் துர்பாக்கியத்தை என்னவென்று சொல்வது? அவரது கடாட்சத்தை பெற முடியாத அடியேன் மிகவும் துர்பாக்கியசாலிதான். இல்லை ராமானுஜா, நிச்சயம் நீ பாக்கியசாலிதான். அந்த உத்தம சீலரை நீ சேவிக்காவிட்டாலும் ஆச்சாரியர் தன் திருநேத்திரங்களால் உன்னை கடாட்சித்து விட்டாரே. ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிகளின் குளிர்ந்த கடாட்சம் உன்மேல் விழுந்து விட்டது. அதற்கு இந்த அடியேனே சாட்சி. எனவே நீ கவலை கொள்ள வேண்டாம் ராமானுஜா. அவர் உன்னை காண விரும்பியே இங்கு வந்திருக்கிறார். உன்னை கடாட்சித்தும் விட்டார். சுவாமி, தாங்கள் சொல்ல சொல்ல அடியேனின் மேனி சிலிர்க்கிறது, உள்ளம் கரைகிறது. ஆச்சாரியரின் கருணையை எண்ணி எண்ணி அடியேனின் தேகம் பூரிப்படைகிறது. ஆச்சாரியர் அடியேனை காணவே காஞ்சியம்பதி வந்தார் என்கின்ற போது அடியேனின் மனம் திக்குமுக்காடி போகிறது. ஆச்சாரியரின் திருப்பார்வை அடியேன் மீது விழுவதற்கு அடியேன் தகுதியற்றவராக இருந்தும் அது இன்று நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அடியேனின் தகப்பனார் ஆசிகள்தான். அவரது ஆத்மா அடியேனை காத்தும் ஆசிகளை நல்கியும் வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை சுவாமி. அத்தோடு மாமா திருமலை நம்பி சுவாமி மற்றும் தங்களின் பூரணமான திருவருளும் முக்கியமான காரணங்கள் சுவாமி.
தங்களோடு அவசியம் ஸ்ரீரங்கம் சென்று ஆச்சாரியரை நேரில் சேவிக்க வேண்டும் என்ற ஆவல் அடியனுக்கு அதிகரித்து விட்டது சுவாமி. மிக்க மகிழ்ச்சி ராமானுஜா. இருப்பினும் அதற்கு காலம் கைகூடி வர வேண்டும், சந்தர்ப்பமும் வாய்க்க வேண்டும், எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாத சூழல் அமைய வேண்டும். தாங்கள் சொல்வதும் சரிதான் சுவாமி. அடியனுக்கு தற்போதுள்ள நிர்பந்தப்படி எங்கும் வர இயலாதது போல்தான் தோன்றுகிறது சுவாமி. நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? சுவாமி, பாடசாலை இல்லாத நாட்களில் கோயில்களுக்கு தேவையான ஹோம திரவியங்களை கொடுக்கும் பணியை ஜீவனோபாயமாக செய்ய இருக்கிறேன் சுவாமி. அடியேனின் குடும்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு இக்காரியத்தை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் அடியேன் இருக்கிறேன் சுவாமி. ஆகவே உடனடியாக ஸ்ரீரங்கம் செல்வதற்கு நேரம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. மாலை பொழுதில் நித்தியப்படி தங்களை தரிசித்து பாசுரங்களின் விளக்கமும் சம்பிரதாயங்களின் தத்துவங்களையும் அறிந்து வந்த அடியேன் இனிமேல் அதற்கும் அதிகமான நேரம் ஒதுக்க முடியுமா என்று தெரியவில்லை சுவாமி. சுவாமி, தாங்கள் ஏதும் சொல்லவில்லையே. இந்த மௌனத்திற்கு பொருள் என்ன? ராமானுஜா, இதற்கு முன்பு உன்னை பெருமிதத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அடியேனுடைய ராமானுஜனா இப்படி பேசுகிறான் என்ற ஆதங்கத்தில் பார்க்கிறேன். சுவாமி, அடியேன் பிழையாக ஏதாவது பேசிவிட்டேனா? உன் மீது எந்த பிழையும் இல்லை ராமானுஜா. உன் குடும்பத்தாரும் மற்றவர்களும் நீ வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அதில்தான் பிழை இருக்கிறது. ராமானுஜா, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மற்றவர்களைப் போல சாதாரணமானவன் அல்ல. அன்றாட தேவைக்காக தன் காலத்தை வீணடிக்கும் சராசரி மனிதனும் அல்ல. எப்போது ஆச்சாரியரே உன்னை காண வேண்டும் என்று உன்னை தேடி இங்கு வந்து விட்டாரோ அப்பொழுதே நீ உன்னதமானவன் என்பதையும் சம்பிரதாயத்திற்கான உயர்ந்த பொக்கிஷம் என்பதையும் அடியேன் உணர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்டவன் லௌகிக லாபத்தை பற்றி சிந்திப்பதும் அதற்காக தன் நேரத்தை செலவிட முனைவதும் சரியல்ல ராமானுஜா. உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் இந்த வரதன் அருள்வான். உன் வாழ்க்கை வரதனின் கையில் இருக்கிறது. அப்படி இருக்க நீ ஜீவனோ உபாயத்திற்காக ஒரு பணியை கைகொள்வது உச்சிதமல்ல ராமானுஜா. தங்களின் ஆதங்கம் அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இந்த பூஜா திரவிய வியாபாரம் பற்றி அடியேனுடைய பாரியாள் முன்னிலைப்படுத்தி பேசிய போது அடியேன் மறுக்கத்தான் செய்தேன். ஆனால் இதே விஷயத்தை அம்மாவும் சொன்னபோது அடியேனால் மறுக்க முடியவில்லை. முகத்தில் அடித்தார் போல் உடன்பாடில்லை என்று சொல்ல முடியவில்லை சுவாமி. இருக்கலாம், ஆனால் நிச்சயம் காந்திமதி தாயார் தன் மனமுகந்து உன்னை வியாபாரத்தில் ஈடுபடும்படி சொல்லி இருக்க மாட்டார். உனக்கும் உன் பாரியாளுக்கும் ஜீவனோபாயம் பற்றி பலவாறான சச்சரவுகள் உருவாகாமல் இருப்பதற்காக அப்படி சில வார்த்தைகளை காந்திமதி தாயார் சொல்லி இருக்கலாம். அவருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது சரிதான். உங்கள் இருவரின் நலம் விரும்பியாக அல்லவா உன் தாயார் இருக்கிறார். ஆனால் நம் எல்லோருக்கும் நலம் விரும்பி யமுனாச்சாரிய சுவாமிகள். இகத்தில் மட்டுமின்றி பரத்திலும் நாம் நன்மை அடைய வேண்டும் என்று சிந்திப்பவர் அவர். அவருடைய அபிலாஷை, ஆர்வம், ஆக்ஞை எல்லாம் நீ சம்பிரதாயத்தை வளர்க்க பாடுபட வேண்டும் என்பதுதான். இனம், மதம், குலம் என்ற பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் உய்விக்க வேண்டும் என்பதுதான். நிர்பந்தத்தால் நீ எடுக்கப் போகும் இந்த வியாபார சுமை உன் காலத்தையும் நேரத்தையும் அறிவையும் வீணடித்து விடும். அதற்கு நீ ஒருபோதும் உடன்படக்கூடாது ராமானுஜா. அதனால் நீ தற்போது கவனம் செலுத்த வேண்டியது உன் கல்வியிலும் தத்துவ ஆராய்ச்சியிலும் மட்டும்தான். உன்னால் பெரிய அளவில் சமுதாய மறுமலர்ச்சியும் சம்பிரதாய அபிவிருத்தியும் ஏற்பட போகிறது என்று யமுனாச்சாரிய சுவாமிகள் மிகவும் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் உன்னை காண இங்கு வந்திருந்தார். எனவே நீ உன் ஜீவனோ உபாயத்தை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. அன்றாட தேவைக்காக ராமானுஜன் பிறரிடம் கையேந்த போகும் நிலை நிச்சயம் உருவாகப் போவதும் இல்லை. நீ சாதிக்க பிறந்தவன் ராமானுஜா. சமுதாயத்தை பிரித்து வைத்திருக்கும் மேடு பள்ளங்களை ஆன்மீக ஞானம் கொண்டு சரி செய்ய வந்திருப்பவன் நீ. உள்ளத்தில் பள்ளம் கொண்டவர்கள் வெட்கி தலைகுனியும்படி உன் அன்பு வெள்ளத்தை நிறைக்கப் போகிறவன் நீ. இக்கலியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக பொலிக பொலிக என்று திக்கட்டும் புத்தொளியை பரப்பப் போகிறவன் நீ. இதை மனதில் நிறுத்தி உன் லட்சியத்தை நோக்கி மட்டுமே நீ பயணித்து இரு. வேறு எதை பற்றிய சிந்தனையும் உனக்கு இப்பொழுது வேண்டாம். இதுதான் அடியேனுடைய விருப்பமும் ராமானுஜா.
யோசித்து ஒரு நல்ல முடிவெடு. கோவிந்தா, வந்தனம் குருநாதா. என்ன கோவிந்தா இது? ஏதோ மூட்டை கட்டி கொண்டிருக்கிறாய் போல் இருக்கிறது. இன்றுதானே உன் ஊரிலிருந்து வந்தாய். பொதுவாக வார கடைசியில் தானே இப்படி ஆயத்தமாவாய். வந்ததும் வராததுமாக ஏன் இக்காரியத்தில் இறங்கியிருக்கிறாய்? குருதேவா, அடியேன் என்றும் புறப்பட ஆயத்தமாகித்தான் இக்காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாய் நீ? எதற்காக எங்கு புறப்பட இருக்கிறாய்? நாளை முதல் ஒரு புது பாடத்தை, அதுவும் உன்னை முன்வைத்து துவங்கலாம் என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போது மதுரமங்கலம் புறப்பட வேண்டிய அவசரம் என்ன, அவசியம் என்ன? எப்போதும் பாடசாலையில் அன்றாட வகுப்புகள் முடிந்த பிறகு என்னை வந்து பார்ப்பாய். அப்படி வராததால் தான் நானே உன்னை தேடிக்கொண்டு இங்கு வந்தேன். நீ என்னடாவென்றால் ஓசைப்படாமல் மூட்டை முடிச்சை கட்டி கொண்டிருக்கிறாய், புறப்பட வேண்டும் என்றும் சொல்கிறாய். நீ என்னிடம் அனுமதி கூட வாங்கவில்லையே. ஒருவேளை அந்த விலாசமில்லாத கைலாசத்திடம் அனுமதி வாங்கினாயோ? அபச்சாரம் குருநாதா. அடியேன் தங்களிடம் தெரிவிக்காமலோ அனுமதி பெறாமலோ ஒரு காரியத்தை செய்வேனா? இந்த வேலையெல்லாம் முடித்தவுடன் நேராக தங்களிடம்தான் வர இருந்தேன். நீ எப்போது வருவது, என்னிடம் வந்து பேசுவது? உன்னை கொண்டு பல நுணுக்கமான உபனிஷத் விளக்கங்களை நான் சொல்ல சொல்ல நீ பட்டோலை படுத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நீ என்னடாவென்றால் ஏதேதோ காரணம் சொல்கிறாயே. பொறுத்தருள வேண்டும் குருநாதா. அடியேன் உடனடியாக, அதுவும் இன்றே காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். இனி அங்கிருந்துதான் அடியேன் நம் பாடசாலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. காஞ்சியில் தங்கியிருக்க வேண்டும். அங்கிருந்து இங்கு வந்து பாடம் படிக்க வேண்டும். இப்படி ஒரு நிர்பந்தம். யாரால் இப்படி ஒரு நிர்பந்தம்? புரிகிறது, புரிகிறது. திருக்கட்சியால் தானே? நினைத்தேன். ஏற்கனவே அந்த திருக்கட்சியின் சூழ்ச்சியால் தான் திருநீறு தரித்த உன் நெற்றியை மாற்றி திருமண் இடும்படி ஆயிற்று. இப்போது மீண்டும் இப்படி ஒரு திருவிளையாடல் அவரால் அரங்கேறப் போகிறதோ? இனி நீ அவர் மடத்தில் தான் தங்க வேண்டும் என்று அவர் நிர்பந்தப்படுத்தினாரா? அப்படியானால் நீ திருக்கட்சியால் கவரப்பட்டு இனி பழைய கோவிந்தனாகவே மாறிவிடப் போகிறாய், அப்படித்தானே? அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. முன்பு திருநீரை மாற்றி திருமன் ஸ்ரீ சூரணம்தான் தரிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தது போல் இப்போது காஞ்சியம்பதியில்தான் தங்க வேண்டும் என்ற நிர்பந்தம். ஆனால் தாங்கள் குறிப்பிட்டது போல் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்தில் தங்கப் போவதில்லை. பிறகு ராமானுஜர் அண்ணாகத்தில். ராமானுஜன் அகத்திலா? ஆம் சுவாமி, அண்ணாகத்தில் தான் தங்கி பாடம் பயில வேண்டும் என்று உத்தரவாகியிருக்கிறது. யார் உத்தரவு இது? அடியேனின் தகப்பனாரின் உத்தரவு. ஓ, ஆகவேதான் வேறு வழியில்லாமல் அடியேன் காஞ்சியம்பதியில் அண்ணா அகத்தில் தங்கப் போகிறேன். ஓ, உன் தகப்பனாரின் கண்டிப்பான உத்தரவா? ஆனால் பாடசாலையில் உன்னை சேர்க்க வரும்போது பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாகவும் சிரித்த முகத்துடனும் வினயமாகத்தானே இருந்தார். இப்போது அவரா உன்னிடம் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார்? ஆம் சுவாமி, பெரியப்பா காலமான பிறகு இரு குடும்பத்தின் பொறுப்புகளையும் அவர்தான் கவனித்துக் கொள்கிறார். எனவே இப்போதெல்லாம் பேச்சுக்கள் உத்தரவாகத்தான் வருகின்றன. அடியேனால் எதுவும் சமாதானமாக எடுத்து சொல்ல முடியாமல் இருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அசைவையும் அணு அணுவாக அவர் கவனிக்கிறார். அவர் சொல்படி மறுபேச்சு பேசாமல் ஒவ்வொரு செயலும் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகவே குருநாதா, தாங்கள் அடியேனை பொறுத்தருள வேண்டும். தகப்பனாரின் கட்டளைப்படி அடியேன் ராமானுஜர் அண்ணா அகத்தில் தங்கப் போகிறேன். நீ ராமானுஜன் அகத்தில் தானே தங்கப் போகிறாய்? அப்படி என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ராமானுஜனின் ஜம்பம் இனி உன்னிடம் பலிக்காது என்பதை அவனே உணர்ந்து விட்டான். இனி அவனால் ஒரு பாதகமும் வந்துவிடப் போவதில்லை. நீ திருக்கச்சி மடத்தில் தான் தங்கிவிடப் போகிறாயோ என்று சற்று யோசித்தேன். அப்படி தங்கினால்தானே பிரச்சனை. குருநாதா, அடியேன் கேட்கிறேன் என்று தவறாக எண்ண வேண்டாம். திருக்கச்சி நம்பி சுவாமியை நினைத்து தாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பயமா? எனக்கா?
அதுவும் திருக்கச்சி இடத்திலா? மனிதன் பாம்பை கண்டால் நடுங்குகிறான், கடித்தால் விஷம் பரவுமே என்று அச்சப்படுகிறான். அதே நேரத்தில் அவன் மனிதன் அல்ல, தானும் பாம்புதான் என்று ஆகிவிட்டால் பிறகு பாம்பை கண்டு பயம் வருமா? இப்படி பலதும் ஒன்றென்று உணர்ந்து விட்டவனுக்கு பயம் ஏது, கவலைதான் ஏது? என்னை படைத்த ஈசனிடமே காரணமின்றி நான் அச்சப்பட மாட்டேன். ஆகவே யாரை கண்டும் பயப்படுபவன் நான் அல்ல. என் கவலை எல்லாம் உன்னை பற்றிதான் கோவிந்தா. காரணம், நீ இன்னும் என்னை போன்ற பக்குவ நிலைக்கு வரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ திருக்கச்சியிடம் அகப்பட்டு கொண்டால் பிறகு உன்னிடம் எதையாவது பேசி குழப்பி தன் வலையில் விழ வைத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நீ பலிகடா ஆகிவிடாதே. நிச்சயம் அப்படியெல்லாம் ஆகிவிடாது சுவாமி. அப்படி என்றால் சரி, நீ தாராளமாக உன் அண்ணா ராமானுஜன் அகத்தில் தங்கிக்கொள். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சரி, நீ புறப்படு. உத்தரவு குருநாதா. கோரேசா, எல்லாமே நாம் நினைப்பது போல் நடந்துவிட்டால் பிறகு பகவானை யாருமே நினைக்க மாட்டார்கள். உண்மையைச் சொன்னால் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி கிடக்க அடியேனுக்கு விருப்பம் கிடையாது. அதற்கான நேரத்தை அடியேனால் ஒதுக்க முடியாது என்பதை நன்கு அறிவேன். அதனால் தான் கல்யாணத்தை தவிர்த்தேன், மறுத்தேன். ஆனால் அடியேனுடைய தாயார் வற்புறுத்தியதாலும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததாலும் கட்டாயத்தின் பேரில்தான் இப்படியொரு பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். அப்பா இருந்த காலம் வரை பெரிதாக எந்த சிரமமோ சிக்கலோ தெரியவில்லை. ஆனால் அவருடைய மறைவிற்கு பிறகு குடும்ப பொறுப்புகளையும் சுமந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கிரகஸ்தனாக இந்த பொறுப்பு அவசியம் என்றாலும் பகவத் சேவையில் இது ஒரு சுமையாக தோன்றுகிறது. அடியேனின் நேரத்தையும் ஆயுளையும் தத்துவ ஆராய்ச்சியிலும் சம்பிரதாயத்தை வளர்ப்பதிலும் பரப்புவதிலும் பயன்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. அதுதான் என் மானசீக குருநாதர் திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் விருப்பமும் கூட. அதை உண்மையாக்கும் விதத்தில் யமுனாச்சாரிய சுவாமிகள் காஞ்சியம்பதிக்கு வந்து அடியேனை பார்த்து கடாட்சித்து விட்டு சென்றதாகவும் அறிந்தேன். அதற்குண்டான தகுதி அடியேனுக்கு இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் அடியேனைச் சுற்றி ஏதோ ஒரு பகவத் சங்கல்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாக புரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றாட தேவைக்காக நேரத்தை விரயம் செய்வதில் அடியேனுக்கு உடன்பாடில்லை. அனைத்தையும் விட்டு வெளியே வரவேண்டும் என்று நினைக்கிறேன். எந்த வகையிலும் அடியேனை சுற்றி இருப்பவர்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல், அதே சமயம் அடியேன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பாகவதோ உத்தமர்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் அடியேன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சுவாமி, உங்கள் நிலை அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதையும் அடியேன் நன்கு உணர்கிறேன். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கே தெரியும், பெருமாளின் கடாட்சத்தில் செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்கிறேன். பலருக்கும் உதவி செய்யும் சூழ்நிலையை பகவான் அடியேனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களைப் போல் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அதிலேயே ஏகாந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை பகவான் அடியேனுக்கு அளிக்கவில்லை. வேதாந்தத்தில் அடியேனை பெரிதாக ஈடுபடுத்திக் கொள்ளவும் முடியவில்லை. இதிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது. பெருமாள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சம்பிரதாய விஷயங்களுக்கு ஒரு தலைவனாக, ஒரு வழிகாட்டியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்களைப் போல் ஐஸ்வர்யம் உடையவர்கள் உங்களைப் போன்ற ஆசான்களுக்கு உதவியாகவும் ஒரு தொண்டனாகவும் இருக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதனால் தானோ என்னவோ பொருட்செல்வத்தை விட அருட்செல்வத்தை உங்களுக்கு அபரிமிதமாக அள்ளி கொடுத்திருக்கிறார் அந்த பெருமாள். அதனால் உங்கள் குடும்பத்தை பற்றியோ, லௌகீக வாழ்க்கையை பற்றியோ, வாழ்வாதாரத்தை பற்றியோ நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். சுவாமி, தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் அன்றாட தேவைகளுக்கான பொருட்தொகை இனி மாதா மாதம்
உங்களை வந்து சேரும். குரேசா, அடியேனுக்கு உதவ முன்வந்ததற்கு மிகவும் நன்றி. ஆனால் ஏழ்மை என்பது பக்திக்கு அனுகூலமான ஒரு விஷயம். அதை அடியேன் நன்றாக உணர்ந்துள்ளேன். சாஸ்திரமும் அதைத்தான் சொல்கிறது. உன்னைப் போல பிறப்பிலேயே செல்வத்துடனும் பற்றற்றவனாகவும் பக்தியுடனும் இருப்பவர்கள் காணக் கிடைப்பது அபூர்வம். ஆனால் அடியேன் போல் இருப்பவர்களுக்கு எங்களுடைய ஏழ்மையான நிலையே பகவான் மீது கூடுதல் நாட்டத்தை ஏற்படுத்தும். அப்படியொரு பக்திக்கும் நாட்டத்திற்கும் ஒரு பெரிய உதாரணம் குசேலர். குசேலர் அவர்கள் தன் ஏழ்மையை நினைத்து என்றுமே வருந்தியது கிடையாது. குசேலர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அவருடைய இயற்பெயர் சுதாமா. குசேலர் என்றால் ஏழை என்று பொருள். அவருடைய ஏழ்மை காரணமாக எல்லோரும் அவரை குசேலர் என்று அழைக்க அந்த பேரே நிலைத்து விட்டது. பொதுமக்கள் வேண்டுமானால் அப்படி அழைக்கலாம். ஆனால் நம் போன்ற பக்தர்கள், வைஷ்ணவர்கள் அவரை சுதாமா என்று அழைப்பதுதான் சரி. பொருட்செல்வம் குறைந்திருந்தாலும் பக்தியில் பெரும் செல்வந்தர் அவர். அந்த சுதாமா தன் ஏழ்மையை நினைத்து என்றுமே வருந்தியது கிடையாது. அவருடைய குடும்பத்தினர்தான் வருந்திக் கொண்டிருந்தனர், அவரை வருத்திக் கொண்டிருந்தனர். அவருடைய அகமுடையாள் சுசீலாவின் உந்துதலால் தான் சுதாமா சாந்தீபனி முனியின் பாடசாலையில் தன் சிறு வயதில் தன்னோடு படித்த பால்ய நண்பரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரைக் காண துவாரகைக்குச் சென்றார். ஆனால் பகவானை பார்ப்பது என்பது பக்தியின் உயர்ந்த நிலையாக இருக்க வேண்டுமே தவிர அன்றாட தேவைகளுக்காக இருக்கக்கூடாது என்று தன் மனைவியிடம் எடுத்துரைத்தார். இருந்தாலும் துணைவியின் கட்டாயத்தின் பேரில் சுதாமா அந்த பரந்தாமனை சந்தித்தார். அப்பொழுது கூட பகவான் கிருஷ்ணரும் ருக்மணி தேவியும் அவர் மீது காட்டிய அன்பிலும் பரிவிலும் தான் யாசிக்க வந்ததையே சுதாமா மறந்து விட்டார். தவிர தன் மீது இவ்வளவு அன்பு செலுத்துபவர்களிடம் குடும்பத்திற்காக யாசிப்பது தவறு என்று அதை பற்றியே கூறாமல் திரும்பிவிட்டார். ஏனென்றால் அந்த சமயம் அவருக்கு பக்திதான் பெரிதாக தெரிந்தது. ஏழ்மையை பற்றிய எண்ணமே இல்லை. அந்த ஏழ்மையை பக்திக்கு அனுகூலமாக சுதாமாவுக்கு இருந்தது. மனதில் பூரண திருப்தியுடன் திரும்பிவிட்டார். ஆனால் பகவானோ அவர் தேவையை அறிந்து அவர் தன் அகத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த தேவைகளை பூர்த்தி செய்து விட்டார். அடியேனுக்கும் இந்த ஏழ்மை அனுகூலமாகத்தான் இருக்கிறது குரேசா. அதே பூரண திருப்தியுடன் தான் அடியேனும் இருக்கிறேன். சுவாமி, நீங்கள் சுதாமா அடைந்த பரிபூர்ண திருப்தியை பற்றி பேசுகிறீர்கள். அடியேனோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடைந்த திருப்தியை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுதாமா திரும்பினாலும் பகவான் அவருடைய தேவையை பூர்த்தி செய்யவில்லையா? அதேபோல் என் குருநாதரான உங்களுக்கு பொருட்கள் மூலம் சேவை செய்ய வேண்டியது இந்த அடியேனின் கடமை. இதை எந்த மறுப்பும் சொல்லாமல் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி உங்களுடைய அன்றாட தேவைகள் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையவே கூடாது. அப்பொழுதுதான் நீங்கள் தத்துவ ஆராய்ச்சியிலும் சம்பிரதாய விஷயங்களிலும் முழு கவனம் செலுத்த முடியும். அதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுதாமாவின் குடிசை வீட்டை மாற்றியதைப் போல் மாற்றிவிடுவேன் என்று அடியேன் சொல்லவில்லை. உங்களுக்குண்டான அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே அடியேன் பூர்த்தி செய்வேன். அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று அடியேனுக்கு தெரியும். இதை அடியேனின் தாழ்மையான கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன குரேசா, கோரிக்கை என்றெல்லாம் சொல்கிறாய்? உங்களை வேறு எப்படி சம்மதிக்க வைப்பது என்று தெரியவில்லை. மேலும் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் சொன்னதையே அடியேனும் சொல்கிறேன். நீங்கள் மேலும் மேலும் உயரிய நிலை அடைய வேண்டும். நீங்கள் எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அடியேனும் தங்களுடனே இருப்பேன். குரேசா, இப்போது நீ சொல்லியதுதான் அடியேனுக்கு மிக்க சந்தோஷத்தை கொடுக்கிறது. அடியேன் எந்த நிலையில் இருந்தாலும் நீயும் அருகிலேயே இருப்பேன் என்றாயே, அது ஒன்றே எனக்கு போதும். உன் ஆசையை நிராசையாக்க அடியேன் விரும்பவில்லை. ஒரு சந்நியாசிக்கு எப்படி தண்டமும் பவித்திரமும் முக்கியமோ அதேபோல் நீ எனக்கு பவித்திரமாக என்னில் பாதியாக திகழ்வாய். உன் விருப்பப்படியே செய். நன்றி சுவாமி.